வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி புதன்கிழமை, மகாலய அமாவாசை. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பர்ஸ நீங்க உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும். 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு புரட்டாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு. பொதுவா அமாவாசை நாள்னாலே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில இந்த அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல 4 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய 7 தலைமுறை பாவமும் சாபமும் நீங்கிறதுக்கு இந்த அமாவாசை நாள்ல நாம சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமானுக்குரிய மந்திரத்தை ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதே வீடியோல முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கூட அந்த தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை காலை நீங்க கழுவினாலே போதும். அடுத்ததா 2வது வீடியோ, நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டியும் தோஷமும் நீங்கினாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய 2 பொருளை பத்தி ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோ, பணம் தாறுமாறா சேர்றதுக்கு இந்த அமாவாசை நாள்ல நம்ம வீட்ல எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய வேற வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல மகாலய அமாவாசை இருக்கக்கூடிய இந்த நாள்ல 2 விதமான வெள்ளை நிற பொருட்களை ஒன்னா சேர்த்து உங்க நிலைவாசல்ல ஊதி விட்டாலே போதும், உங்க வம்சத்துக்கே கஷ்டம் வராதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் இருக்கும். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பண வசியத்துக்கான பரிகாரம். உங்க பர்ஸ உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும், உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும். இப்ப நான் உங்களுக்கு 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. சாதாரணமா நம்ம எல்லார்கிட்டயுமே பர்ஸ் இருக்கும். அதை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டாலே போதும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு, அதாவது கோல்டு லெவல்ல ஜாயின் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒரு மாசத்துக்கு 2 முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த அக்டோபர் மாசத்துக்கான முதல் வால்பேப்பர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு ஷார்ட்
ஷார்ட்ஸ் வீடியோல வரும். நம்ம சேனல் மெம்பர்ஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் எதுவும் கிடையாது. உங்க பர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பர்ஸை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல பர்ஸை நீங்க சுத்தம் பண்ணிருங்க. உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எடுத்து வச்சிருங்க. அதே மாதிரி நிறைய பேர் பர்ஸ்ல கிரெடிட் கார்டு எல்லாம் வச்சிருப்போம், பில்லு வச்சிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை உங்க பர்ஸ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல உங்க பர்ஸ்ல நீங்க கிரெடிட் கார்டை தாராளமா வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பர்ஸ்ல சாவி வச்சுக்க கூடிய பழக்கம் இருக்கும். அது வண்டி சாவியா கூட இருக்கலாம், வீட்டு சாவியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் உங்க பர்ஸ்ல இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த பில்லு, வேற ஏதாவது பொருள் வாங்கின பில்லு இருந்ததுன்னா அதையும் எடுத்து நீங்க வெளியில வச்சிருங்க. அடுத்து முக்கியமான விஷயம், உங்க பர்ஸ்ல ஒரு 10 ரூபாயாவது இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்படி உங்க பர்ஸ ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிறவங்களும், வறுமை விலகணும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். ஆனா பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யாம பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல பர்ஸ வச்சு வலது கையால ரைட் ஹேண்டால நீங்க மூடிக்கோங்க. அதாவது உங்க 2 கைக்கு நடுவுல பர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி பர்ஸ வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 2 0. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 2 0. இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷன். இது ரெண்டும் தனித்தனியா நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை பத்தி ஏற்கனவே பல பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த 5 to 0ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தியும் நாம பார்த்திருக்கோம். கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா அபரிமிதமான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பணத்தை எண்ணி கை வலிக்கக்கூடிய அளவுக்கு பணம் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்லையே இந்த வார்த்தையை பயன்படுத்தின நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள்ல கவுண்ட் 5 to 0ங்கிற ஸ்விட்ச் வேர்டை உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. உங்க பர்ஸ கையில வச்சுக்கிட்டே உங்க கண்ணை மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள சந்தோஷமான மனநிலையை கொண்டு வந்து இந்த வார்த்தையையும் ஏஞ்சல் நம்பரையும் குறைஞ்சது 5 நிமிஷம் சொல்லுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லலாம். நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க, வேக வேகமா சொல்ல வேண்டாம். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா எப்பயும் போல உங்க பர்ஸ நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.